அஜித் சாலினியும் ரொம்ப பிடிக்கும். மத்தவங்க எல்லாம் வந்து பெத்தவங்க சப்போர்ட்டால இந்த ஃபீல்ட்ல வந்தாங்க. அவர் வந்து சொந்தமா தன்னால கஷ்டப்பட்டு பைக் ரேஸ்ல இருந்து கார் ரேஸ் முதற்கொண்டு அதுல இருந்து வந்தவர். அதனால அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். அதனால தன்னம்பிக்கையா வந்தவர் அஜித். ஒரு மகளிரா எப்படி பாக்குறீங்க அஜித்தோடைய திரைப்படங்களை எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. எல்லாமே அவர் படம் எல்லாமே சூப்பர் சார். விஸ்வாசம் படம் கூட ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், எனக்கெல்லாம் அப்பா இல்ல அந்த மாதிரி படம் பார்க்கும்போது அவரை எங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணுவேன். அழுது இருக்கேன் நான் நிறைய டைம். ஒரு உங்களுடைய மனசுல இடம் கண்டிப்பா சார். எந்த படத்துல இருந்து அவரை பிடிக்கும்? காதல் மன்னன். காதல் மன்னன்ல இருந்து நிச்சயமா. சோ இந்த படம் எந்த மாதிரி எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? இந்த விடாமுயற்சினா எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க கற்பனையில? இப்பதான் உள்ள நுழைய போறீங்க, சொல்லுங்க. அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே கத்துதான் சார். கண்டிப்பா எடுத்த படத்தை விட இது மாசா இருக்கும் நம்புறோம். நிச்சயமா இன்னைக்கு வந்து அவர் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஏரோட நடிக்கிறாரு. அது எப்படி பாருங்க? அதுதான் சார் உண்மை. மத்தவங்க மாதிரி டை அடிச்சணும் இது பண்ணோம் போலியா இல்ல. அவர் நேச்சுரலா இயற்கையா வேற யாரும் தாக்குற மாதிரி இருக்கு அப்படிலாம் இல்ல சார். அப்படிலாம் இல்ல. நிச்சயமா நிச்சயமா. நாங்க வாலாஜால இருந்து வரோம் சார். வாலாஜால இருந்து வரீங்க? ஆமா, வாலாஜா மகளிர் அணில இருந்து வரோம். மகளிர் அணியா? இது அரசியலா? அரசியல தான் பாக்குறோம். மகளிர் அணி இதுல மகளிர் லேடிஸ் நாங்க தனியா இந்த ஒரு இதுல லேடிஸ் நிறைய பேர் வரணும்னு பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது எங்க சார் வாலாஜா செயலாளர் லோகேஷ் சார் இருக்காரு, ஷாம் சுந்தர் சார் இருக்காரு. இவங்க மூலமா இந்த வாலாஜால நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, நிறைய உதவி பண்றாங்க. சாப்பாடு முதல்ல சார் 2 பேரும் ஹெல்ப் பண்றாங்க. வாழ்த்துக்கள்மா. உங்க பேரு? கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி. வாலாஜாபாத் கிருஷ்ணவேணி. வாலாஜா பேட்டையா? வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டையில இருந்து பேர் என்ன? கிருஷ்ணவேணியை நம்ம பேட்டி எடுத்தோம். அழகினை எழுவும் தலைவனுடைய மகளிர் அணி தலைவி. உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல தான் மன்றம் இருக்கா இல்ல தமிழ்நாட்டுல ஃபுல்லா 30 இடத்துல இருக்கு. ஓகேங்கம்மா, உங்க விடாமுயற்சி என்றுமே வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகேம்மா, வாழ்த்துக்கள்.